அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி முடிவடைகிறது. அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் என்ற வார்த்தைகளை வானிலை ஆய்வு மையம் பயன்படுத்துவதில்லை. மாறாக ஜோதிடம், பஞ்சாங்கத்தின்படி பரணி நட்சத்திரம் தொடங்கி கிருத்திகை நட்சத்திரம் வரை சூரியன் பயணிக்கும் காலமே அக்னி நட்சத்திரம் எனவும் கத்திரி வெயில் எனவும் அழைக்கப்படுகிறது. பழங்கள், தண்ணீர், செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்படாத குளிர்பானங்கள், உப்பு கலந்த எலுமிச்சை சாறு, சப்ஜா விதை, பாதாம் பிசின், விட்டமின் சி நிறைந்த திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய் போன்றவற்றை அருந்தலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும் உணவுகளை உண்ணலாம். மதிய நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்கலாம். தாகம் எடுக்கவில்லை என்றாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளை மதிய நேரத்தில் செய்வதை தவிர்க்கலாம். தேநீர், காஃபி, மது போன்றவற்றை குடிப்பதை தவிர்க்கவும். உடல் சோர்வுற்றாலோ காய்ச்சல் ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகலாம். காலை, மாலை என 2 வேளையும் குளிக்கலாம். பருத்தி ஆடைகளை அணியலாம். இவற்றை செய்து அக்னி நட்சத்திரத்திலிருந்து தப்பிப்போம். நன்றி.